மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திருப்பூர் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக என்னை நியமித்திருக்கிறார். அது நிமித்தமாக இன்று திருப்பூர் செல்ல இருக்கிறேன். இங்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்து பேசி திருப்பூர் மாவட்டத்திற்கு மருத்துவத்துறை மட்டுமல்ல அனைத்து துறைகள் சார்ந்த அரசு திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றடைய இந்த மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறேன். நீங்க என்ன கேட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கு நடந்த கூட்டத்தப்ப நம்முடைய தயவோடு தான் அந்த ஆட்சி நடந்திருக்குது. இந்த ஆட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். இல்ல தொடர்ந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதா நல்லது. அவங்க நம்ம நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து மக்கள் தீர்ப்பை மதிக்காம மக்கள் தீர்ப்பிட்டு இருந்து பாடம் கத்துக்காம தொடர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா திமுக நல்லா இருக்கும். அதனால தொடர்ந்து அவங்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அரசு மருத்துவமனை பற்றாக்குறை இருக்கிறது, செவிலியர் பற்றாக்குறை இருக்கிறது. இல்ல தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் பற்றாக்குறை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 99% மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்லை. அது தவிர நம்ம பயிற்சி மருத்துவர்கள், ஃபாரின்ல இருந்து படித்த மருத்துவர்கள் மற்றும் பிஜிஸ் முதுநிலை மருத்துவர்கள் அவங்களும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்லை, செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். கூடிய விரைவில் அதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணுறோம். நடந்த அமைச்சரவை திட்டத்தில் வந்து 90 நிமிடங்கள்ல வந்து 430 மேற்பட்ட திட்டங்கள் சம்பந்தமா ஆலோசித்தோம். அது எப்படி அந்த 90 நிமிஷத்துல 430 திட்டங்களை எப்படி ஆலோசனை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டிற்கான தொலைநோக்கு திட்டங்கள் 436 திட்டங்களை பத்தி ஒரு பிராடான ஓர்வை கொடுத்தாங்க. ஒரு 3 அறம் பொருள் இன்பம், அந்த 3 பிரிவுகளுக்கு எந்தெந்த மாதிரி துறைகள்ல எந்த மாதிரி திட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா திட்டங்களையும் சொல்லல, ஒரு பிராட் அவுட்லைன் அந்த திட்டங்கள் பற்றியான ஒரு கையேடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு திட்டங்களும் நாங்க வந்து பேசல. தலைவர் அவர்கள் ஒரு நீண்டகால ஒரு திட்டத்திற்கான ஒரு விஷனை கொடுத்திருக்காரு. அனைத்து திட்டங்களும் அதே மாதிரி கண்டிப்பா அது முடியாது. 90 நிமிடங்கள்ல 406 திட்டங்கள் பத்திலாம் நாங்க விரிவா பேசல. அந்தந்த துறைக்கான திட்டங்கள் அந்தந்த கையேட்டில் இருக்கு. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதை பார்த்து அதை எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் எடுத்து போகணுங்கிறது எங்களுக்கான அந்த உத்தரவை கொடுத்திருக்காரு. அதிமுக வந்து நிறைய பேர் சேர்ந்து இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆதரவு நான் பேசும்போது அதிமுக எங்களுடைய தாய் இயக்கம் அப்படிங்கிறார். அது சரியான பொருள், சரியான வாதம் தானே? அது யாரு தாய்? அது ஒரு அதிமுக வந்து தாவை கட்சி தாய் இயக்கம் அப்படி இல்ல. என்னன்னா அதிமுக மட்டும் இல்ல, பல்வேறு கட்சிகள் இருந்து இப்ப நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு அரவணைக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை ஏன் வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த தேர்தலில் 108 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்காங்க. அவர் இந்த அதிமுக பொதுச் செயலாளர் அவர் எடுத்த முடிவு எல்லாமே தவறாக தான் போயிருக்கு. 2024 வேணான்னு சொன்னாரு, 2026 எலெக்ஷன்ல பிஜேபியோட சேர்ந்தாரு. அது ஒரு ஹைலைட்டா இந்த தீர்ப்பை மதிக்காம திமுகவோட கூட்டணி சேர்ந்து சிஎம் ஆகும்னு நினைச்சாரு பாருங்க. அதுதான் அவர் எடுத்த சிறந்த முடிவு. அதை பிடிக்காம தான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதிமுக எந்த நிலைமை இருக்குன்னு மக்கள் பார்க்க தான் போறாங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை மட்டுமே குறி வச்சு காலி பண்றதான் தெரியுது. இல்ல, களத்துல என்ன யதார்த்தமோ, களத்துல என்ன மக்கள் சூழல்ல மக்கள் மத்தியில என்ன நிலவரமோ அதை தான் பேசுறோம். இப்ப ஒரு என்ன இருக்கிறதுங்க கரெக்டா ஆர்டிகுலேட் பண்றதுங்க இருக்கும். என்ன நிலவரத்தை கரெக்டா அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு என்ன களத்துல நிலவரம் இருக்கிறது தெளிவா ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஸ்டமோட சொல்லியிருக்காரு. அது கரெக்டா களத்துல எதிரொலிச்சது. அதுதான் நிலவரம். மருத்துவ பணியிடங்கள், மருத்துவ இடங்கள் குறித்த அதுல நீதிமன்றம் போயிட்டோமா? அது என்ன சொல்லுங்க? அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கூட ஒரு அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இது மாதிரி தமிழக வெற்றி கழக அரசின் அலட்சியத்தால நம்ம ஒன்றிய அரசுக்கு நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி இல்ல. கண்டிப்பா பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகள்ல தான் அப்படி சரண்டர் பண்ணிருந்தோம், எந்த வித எதிர்ப்பும் இல்லாம. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தமிழக ஒரு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அந்த கட் ஆஃபுக்கு மேல இருக்கிறவங்க தான் எலிஜிபிள். என்னாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள் நிறைய சமயம் ஃபில் ஆக முடியல. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வில்லிங்கா இருக்காங்க, ஆனா கட் ஆஃப் அதிகமா இருக்கனால நம்ம ஃபில் பண்ண முடியல. அதனால என்ன ஆகுது, கடந்த 2 ஆண்டுகள் யூனியன் லிஸ்ட், அதாவது ஆல் இண்டியா கோட்டாக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க.
ஆனா அவங்களாலையும் ஃபில் அப் பண்ண முடியாம என்ன பண்ணாங்க, அவங்க அதுக்கு பிறகு ஆல் இண்டியா கோட்டால கட் ஆஃபை குறைச்சி ஃபில் பண்ணாங்க. இது பாத்தீங்கன்னா அது நாமளே பண்ணிருக்கலாம். நம்ம கட் ஆஃப் நம்ம ஸ்டேட்டுக்கு கட் ஆஃபை குறைக்க அதிகாரம் இருந்ததுன்னா நாமளே குறைச்சு நம்ம தமிழக அரசு மருத்துவர்கள் மூலமா அந்த இடங்களை ஃபில் பண்ணிருக்கலாம். இதற்காக உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாங்கள் அணுகியிருக்கோம், மேல்முறையீடுக்காக அணுகியிருக்கோம். கூடிய விரைவில் இதற்கான நல்ல முடிவு வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழகத்தில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு எடுப்பு என்று இடஒதுக்கீடு தர அது வாய்ப்பு இருக்கா சார் எண்ணிக்கை? இல்ல இதை நாமளுக்கு வந்து மருத்துவ கல்வி படிக்கணுங்கிற ஒரு நீண்ட நாள் ஆசை இருப்போம். அதுக்கு ஏற பேசுறீங்க அதிமுக திசையில் பண்ண நிறைய உயர்த்தப்படுறது ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா? இல்ல நீங்க உண்மையிலுமே பாத்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்கள், அதுவும் அடித்தட்டு மாணவர்கள், அவங்க ஒரு ஒரு சிட்டியில ஒரு கான்வென்ட்ல படிக்கிற மாணவர்களோட கம்பீட் பண்றது உண்மையிலுமே கஷ்டம்தான். இந்த 7.5% இடஒதுக்கீடு உண்மையிலுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கு. அதை உயர்த்துவதை பத்தி நான் முதலமைச்சரும் கலந்து பேசி உரிய முடிவு இருக்கு. சார், மழைக்கால தூங்கியவர்களே இப்போ அரசு மருத்துவமனையை நீச்சத்து நடவடிக்கை மழைக்காலங்களில் தொற்று நோய் வர வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி அடுத்த வாரம் அனைத்து மருத்துவக் கல்லூரி டீனோட ஒரு மீட்டிங் இருக்கு. அதற்கு அடுத்து இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்களோட நாங்கள் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் கூட்டியிருக்கிறோம். இதை பற்றி மட்டும் அல்லாமல் மருத்துவத்துறையில் வேற என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் அதை பற்றி நாங்கள் ஆலோசிக்க போறோம். அண்ணாமலை புதிய விஜயவர்களுக்கு மாசு அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கட்சி எங்க எப்படி ஒழுங்கான போட்டியா இருந்தா அது எல்லாத்தையும் இல்ல, அரசியல்ல யாரு வேணாலும் வரலாம், அது ஒரு ஜனநாயக உரிமை. இப்ப என்னன்னா எந்த கரை வேணாலும் மக்கள் மறந்துடுவாங்க. நான் பாஜக கரைப்படிந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனா இருந்தாலும் சரி, தமிழக மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. பாஜக பல விதங்களை முயற்சி பண்ணி தமிழகத்துல தொடர் தோல்வினால திருப்பி இன்னொரு முயற்சி எடுத்திருக்காங்க. இப்ப நார்மலா ஹிட்டான படம் ரீரிலீஸ் ஆனாலே மக்கள் பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க. ஒரு சில பேரோட படம் தான் ரீரிலீஸ் பண்ணா பார்க்க வருவாங்க. ஏற்கனவே பல முறை ஃபிளாப் ஆன படத்தை திருப்பி வேற பேரை ரீரிலீஸ் பண்ணா அது எப்படி எடுபடுன்னு தெரியல. கண்டிப்பா தோல்வி நிச்சயம் தான் பாஜக. ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா 13 லட்சம் பேர் எழுந்திருக்காங்க. அது பெரிய விஷயமா இருக்குல்ல. பாஜகவின் ஓட்டு வங்கி யாரெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த ஆதரவாளர் ரைட் விங் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. அதுல இன்னும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏபி மினிஸ்டர் அதிமுகவும் திமுகவும் பங்காளிக தாவே கேட்டது சினிமா நம்ம கட்சி சொல்லியிருக்காரு. அதை ஒரு பேசின பேச்சுக்கு வந்து ஏபி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. தாவேக்கா அதிமுகவும் திமுகவும் பங்காளிக, ஆனா தாவேக்கிற வந்து அதனாலதான் ஒன்னா சேர்ந்தாங்களா? சினிமா நடிகர் கட்சின்னு பல விமர்சனங்கள் வந்திருக்குங்க. ஒன்னு புரிஞ்சுக்கணும், பல மேடையில் சொல்லியிருக்கேன். அவரு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் வட்டம் சினிமா விஜய் அவர்களோட ரசிகர்கள் மட்டும் இல்ல. இப்ப 50 வருஷத்துக்கு மேல தமிழகத்தை 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இது இந்த மாற்றா யாரும் வரமாட்டாங்கன்னு மக்கள் ஏங்கிட்டு இருக்கிறப்ப தன் உச்சத்துல இருந்த பொசிஷன்ல இருந்து வந்து துணிச்சலா இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு முதல் மாநாட்டிலேயே ஒரே சமயத்துல திமுகவையும் பாஜகவும் எதிர்க்கிற துணிச்சல் இருந்த காரணத்தினாலதான் மக்கள் அவரை ஒரு தலைவரை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டது யாரும் விஜய் ரசிகரா ஓட்டு போல, விஜய் அவர்களை நம் தலைவர் அவர்களை தலைவரா ஏத்துக்கிட்டனாலதான் ஓட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திருப்பூர் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக என்னை நியமித்திருக்கிறார். அது நிமித்தமாக இன்று திருப்பூர் செல்ல இருக்கிறேன். இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்து பேசி திருப்பூர் மாவட்டத்திற்கு மருத்துவத்துறை மட்டுமல்ல அனைத்து துறைகள் சார்ந்த அரசு திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றடைய இந்த மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறேன். நீங்க என்ன கேட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கு நடந்த கூட்டத்தப்ப நம்முடைய தயவோடு தான் அந்த ஆட்சி நடந்திருக்குது, இந்த ஆட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். இல்ல, தொடர்ந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதா நல்லது. அவங்க நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து மக்கள் தீர்ப்பை மதிக்காம, மக்கள் தீர்ப்பிட்டு இருந்து பாடம் கத்துக்காம தொடர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா திமுக நல்லா இருக்கும். அதனால தொடர்ந்து அவங்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அரசு மருத்துவமனை பற்றாக்குறை இருக்கு, பற்றாக்குறை இருக்கு. இல்ல, தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் பற்றாக்குறை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 99% மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்லை. அது தவிர நம்ம பயிற்சி மருத்துவர்கள், ஃபாரின்ல இருந்து படித்த மருத்துவர்கள் மற்றும் பிஜிஸ் முதுநிலை மருத்துவர்கள்
அவங்களும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மருத்துவர் பற்றாக்குறை இல்லை, செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். கூடிய விரைவில் அதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்துல வந்து 90 நிமிடங்கள்ல வந்து 430 மேற்பட்ட திட்டங்கள் சம்பந்தமா ஆலோசித்தோம். அது எப்படி அந்த 90 நிமிஷத்துல 430 திட்டங்களை எப்படி ஆலோசனை? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க, அதாவது ஒரு தமிழ்நாட்டிற்கான தொலைநோக்கு திட்டங்கள் 436 திட்டங்களை பத்தி ஒரு பிராடான ஓர்வை கொடுத்தாங்க. ஒரு 3 அறம் பொருள் இன்பம், அந்த 3 பிரிவுகளுக்கு கீழே எந்தெந்த மாதிரி துறைகள்ல எந்த மாதிரி திட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா திட்டங்களையும் சொல்லல, ஒரு பிராட் அவுட்லைன் அந்த திட்டங்கள் பற்றியான ஒரு ஒரு கையேடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு திட்டங்களும் நாங்கள் வந்து பேசல. தலைவர் அவர்கள் ஒரு ஒரு நீண்டகால ஒரு திட்டத்திற்கான ஒரு விஷனை கொடுத்துருக்காரு. அனைத்து திட்டங்களும் அதே மாதிரி கண்டிப்பா அது முடியாது. அது 90 நிமிடங்கள்ல 406 திட்டங்கள் பத்திலாம் நாங்கள் விரிவாக பேசல. அந்தந்த துறைக்கான திட்டங்கள் அந்தந்த கையேட்டில் இருக்கு. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதை பார்த்து அதை எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் எடுத்து போகணுங்கிறது எங்களுக்கான அந்த உத்தரவை கொடுத்துருக்காரு. அதிமுக வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆதரவு நான் பேசும்போது அதிமுக என்னுடைய தாய் இயக்கம் அப்படிங்கிறார். அது சரியான பொருள் தானா, சரியான வாதம் தானா? அது யாரு தாய்? அதை ஒரு அதிமுக வந்து தாவை கட்சி தாய் இயக்கம் அப்படி இல்ல, என்னன்னா அதிமுக மட்டும் இல்ல, பல்வேறு கட்சிகள் இருந்து இப்ப நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்க ஒரு அரவணைக்கிறோம். பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை ஏன் வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த தேர்தலில் 108 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்காங்க. அவர் இந்த அதிமுக பொதுச் செயலாளர் அவர் எடுத்த முடிவு எல்லாமே தவறாக தான் போயிருக்கு. 2024 வேணான்னு சொன்னாரு, 2026 எலெக்ஷன்ல பிஜேபியோட சேர்ந்தாரு. அது ஒரு ஹைலைட்டா இந்த தீர்ப்பை மதிக்காம திமுகவோட கூட்டணி சேர்ந்து சிஎம் ஆகும்னு நினைச்சாரு பாருங்க. அதுதான் அவர் எடுத்த சிறந்த முடிவு. அதை பிடிக்காம தான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதிமுக எந்த நிலைமை இருக்குன்னு மக்கள் பார்க்க தான் போறாங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை மட்டுமே குறி வச்சு காலி பண்றதான் செய்யுது. இல்ல, களத்துல என்ன யதார்த்தமோ, களத்துல என்ன மக்கள் சூழல்ல மக்கள் மத்தியில என்ன நிலவரமோ அதை தான் பேசுறோம். இப்ப ஒரு என்ன இருக்கிறதுங்க கரெக்டா ஆர்டிகுலேட் பண்றதுங்க இருக்கும். என்ன நிலவரத்தை கரெக்டா அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு என்ன களத்துல நிலவரம் இருக்கிறது தெளிவா ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஸ்டமோட சொல்லியிருக்காரு. அது கரெக்டா களத்துல எதிரொலிச்சது. அதுதான் நிலவரம். மருத்துவ பணியிடங்கள், மருத்துவ இடங்கள் குறித்த விவகாரம் அதுல நீதிமன்றம் போயிட்டோமா? அது என்ன சொல்லுங்க? அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூட ஒரு அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இது மாதிரி தமிழக வெற்றி கழக அரசின் அலட்சியத்தால நம்ம ஒன்றிய அரசுக்கு நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி இல்ல. கண்டிப்பா பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகள்ல தான் அப்படி சரண்டர் பண்ணிருந்தோம், எந்த வித எதிர்ப்பும் இல்லாம. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தமிழக ஒரு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அந்த கட் ஆஃப்க்கு மேல இருக்கிறவங்க தான் எலிஜிபிள். என்னாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள் நிறைய சமயம் ஃபில் ஆக முடியல. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வில்லிங்கா இருக்காங்க, ஆனா கட் ஆஃப் அதிகமா இருக்கனால நம்ம ஃபில் பண்ண முடியல. அதனால என்ன ஆகுது, கடந்த 2 ஆண்டுகள் யூனியன் லிஸ்ட், அதாவது ஆல் இண்டியா கோட்டாக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களாலையும் ஃபில் அப் பண்ண முடியாம என்ன பண்ணாங்க, அவங்க அதுக்கு பிறகு ஆல் இண்டியா கோட்டால கட் ஆஃபை குறைச்சி ஃபில் பண்ணாங்க. இது பாத்தீங்கன்னா அது நாமளே பண்ணிருக்கலாம். நம்ம கட் ஆஃப், நம்ம ஸ்டேட்டுக்கு கட் ஆஃபை குறைக்க அதிகாரம் இருந்ததுன்னா நாமளே குறைச்சி நம்ம தமிழக அரசு மருத்துவர்கள் மூலமா அந்த இடங்களை ஃபில் பண்ணிருக்கலாம். இதற்காக உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாங்கள் அணுகியிருக்கோம், மேல்முறையீடுக்காக அணுகியிருக்கிறோம். கூடிய விரைவில் இதற்கான நல்ல முடிவு வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழகத்தில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வாய்ப்பு இருக்கா சார்? எண்ணிக்கை இல்ல, இதை நமக்கு வந்து மருத்துவ கல்வி படிக்கணுங்கிற ஒரு நீண்ட நாள் ஆசை இருப்போம். அதுக்கு பேசுறீங்க அதிமுக திசையில் பண்ண நிறைய இயக்கப்படுறது ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நீங்கள் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்கள், அதுவும் அடித்தட்டு மாணவர்கள், அவங்க ஒரு ஒரு சிட்டியில் ஒரு கான்வென்ட்ல படிக்கிற மாணவர்களோட கம்பீட் பண்ணுறது உண்மையிலுமே கஷ்டம்தான். இந்த 7.5% இடஒதுக்கீடு உண்மையிலுமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கு. அதை உயர்த்துவதை பற்றி நான் முதலமைச்சரும் கலந்து பேசி உரிய முடிவு இருக்கு. சார், மழைக்கால தூங்கியவங்களே இப்போ அரசு மருத்துவமனையே நீச்சத்து நடவடிக்கை மழைக்காலங்களில் தொற்று நோய் வர வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி அடுத்த வாரம் அனைத்து மருத்துவக் கல்லூரி டீனோட ஒரு மீட்டிங் இருக்கு. அதற்கு அடுத்து இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்களோட நாங்கள் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் கூட்டியிருக்கிறோம்.
இதை பற்றி மட்டும் அல்லாமல் மருத்துவத்துறையில் வேற என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் அதை பற்றி நாங்கள் ஆலோசிக்க போறோம். அண்ணாமலை புதிய leader. விஜய் அவர்களுக்கு மாஸ்டர் அண்ணாமலைனா அப்படிங்கிற நிறைய ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கட்சி எங்க எப்படி வலுவான போட்டியா இருந்தா அது எல்லாத்தையும் செய்யும். இல்ல அரசியல்ல யார் வேணாலும் வரலாம், அது ஒரு ஜனநாயக உரிமை. இப்ப என்னன்னா எந்த கரை வேணாலும் மக்கள் மறந்துடுவாங்க. நான் பாஜக கரைப்படிந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனா இருந்தாலும் சரி, தமிழக மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. பாஜக பல விதங்களை முயற்சி பண்ணி தமிழகத்துல தொடர் தோல்வினால திருப்பி இன்னொரு முயற்சி எடுத்திருக்காங்க. இப்ப நார்மலா ஹிட்டான படம் ரீ-ரிலீஸ் ஆனாலே மக்கள் பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க. ஒரு சில பேரோட படம் தான் ரீ-ரிலீஸ் பண்ணா பார்க்க வருவாங்க. ஏற்கனவே பல முறை ஃபிளாப் ஆன படத்தை திருப்பி வேற பேரை ரீ-ரிலீஸ் பண்ணா அது எப்படி எடுபடுன்னு தெரியல. கண்டிப்பா தோல்வி நிச்சயம் தான் பாஜக. ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா 13 லட்சம் பேர் எழுந்திருக்காங்க. அது பேச பெரிய விஷயமா இருக்குல்ல. தான் பாஜகவின் ஓட்டு வங்கி யார் யாரெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த ஆதரவாளர் ரைட் விங் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. கேபி நியூஸ் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் பங்காளிக ஆனா தாவே கேட்டது சினிமா நடிப்பு நம்ம கட்சி சொல்லியிருக்காரு. அதை ஒரு பேசின பேச்சுக்கு வந்து கேமிங் சேனல் சொல்லியிருக்காரு. தாவேக்கா அதிமுகவும் திமுகவும் பங்காளிக ஆனா தாவேங்கிற வந்து அதனாலதான் ஒன்னா சேர்ந்தாங்களா? சினிமா நடிகர் கட்சின்னு பல விமர்சனங்கள் வந்திருக்குங்க. ஒன்னு புரிஞ்சுக்கணும், பல மேடையில் சொல்லியிருக்கேன். அவரு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் வட்டம் சினிமா விஜய் அவர்களோட ரசிகர்கள் மட்டும் இல்ல. இப்ப 50 வருஷத்துக்கு மேல தமிழகத்தை 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இது இந்த மாற்றா யாரும்